அதிமுக தேர்தல் அறிக்கை இப்ப வெளியா இருக்கு. ஒன்னா ரெண்டா 297 வாக்குறுதிகள் அந்த தேர்தல் அறிக்கையில தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் நம்ம கண்ணை ஒருத்தர முக்கியமான சில வாக்குறுதிகளை மட்டும் உங்ககிட்ட எடுத்து ஷேர் பண்ற மக்களே. நீங்களே ப்ரோ இதெல்லாம் பாசிபிளா, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட வாக்குறுதிகள் எப்படி இதை அவங்க செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா செஞ்சே தீர்வோம்ப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்ட்டு அதிமுக தெளிவா சொல்லியிருக்கு. முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? ஒரு குடும்ப தலைவிகளுக்கும் ஃப்ரிட்ஜ் இலவசமா கொடுப்போன்னு இருக்காங்க. அதிமுக ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா ஒரு வீடுகளும் ஃப்ரிட்ஜ். 2021 என்ன அனௌன்ஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? வாஷிங் மிஷின். இப்போ ஃப்ரிட்ஜ் வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்றாங்க. ப்ரோ இந்த 1000 ரூபாய் மேட்டர்னு கேட்டீங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணி 2000 ரூபாய் வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிச்சிருக்காரு. அண்ட் ரேஷன் கார்டு இருக்குல்ல, இந்த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இலவசமா. ஆண்களுக்கும் கட்டணம் இல்லாத நகர பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் சொல்றாங்க. அது என்ன பெண்களுக்கு மட்டும்ட்டு ஆண்களுக்கும் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மருத்துவ படிப்பு இருக்குல்ல, இது சார்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு இது வரைக்கும் 7.5% கண்டினியூ ஆயிட்டு இருக்குல்ல, அதை 10% நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தெருநாய்கள், ஆக்சுவலா தெருநாய்கள் பஞ்சாயத்து இந்தியாவை எந்த அளவுக்கு புரட்டி போடுச்சு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அந்த ஓட்டர் சார்ந்தும் இவங்க கவனம் ஈர்க்கணும்ல, அந்த ஓட்ஸ்லாம் இவங்க பக்கம் போகணும்ல, அதனால என்னவோ தெரியல இந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. தெருநாய்களோட இனப்பெருக்கம் இருக்குல்ல, இதை கட்டுப்படுத்துறதுக்கு சிறப்பு கருத்தடை திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் பட்டியலின மக்கள் விரும்பி கிறிஸ்தவராக மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த பழைய உரிமைகள் அந்த சலுகைகள் இருக்குல்ல, இது இப்படியே தொடர்றபடி மத்திய அரசு கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக செஞ்சு முடிச்சிடும்னு சொன்னால் வரவேற்கலாம். ஆனால் அந்த கவனத்தை கொண்டு போவேன். நீட் என்னாச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்லி அதுக்கப்புறம் வாக்குறுதி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல விஷயம் கொண்டு போறாங்க அப்படின்னாலே அது நடக்கும் நடக்காமலும் போகலாம். அந்த கண்டிஷன் அப்ளை மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பட்டியலின மக்கள் கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாவை நாங்கள் கொடுப்போம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் 2.5 லட்சம் ரூபாவா இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க டபுளா.